தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வருகிறார். குறிப்பாக காலையிலிருந்தே அவரது இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து வருகிறார். குறிப்பாக வருமான வரித்துறை நடத்திய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்கனவே சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. வேலூரில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை என்பது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அமைச்சர் துரைமுருகன் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருந்தார். அப்போது கேட்ட பொழுது கூட இது தொடர்பாக அவருக்கு எதுவும் தகவல் எதுவும் தெரியவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வருகிறார். ஏற்கனவே வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் அவருக்கு சொந்தமான வீடுகள் அதே போல சிமெண்ட் கிடங்குகளிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தலைமை செயலகத்தில் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பில் குறிப்பாக இந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்பாகவும் பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பாக காலையிலிருந்தே வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தலைமை செயலகத்திலும் கூட கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைமை செயலகத்திற்கு அதிகாரிகள் யாரேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பாக தலைமை செயலக வாயில்களில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துக்கும் சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு முன்பு கூட அமைச்சர்கள் இல்லத்தில் சோதனை நடத்தும் பொழுது தலைமை செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்படும். அந்த வகையில் தான் இன்றும் தலைமை செயலகத்தை சுற்றிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். உள்ளே வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வாகனங்கள் அனைத்தும் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. யார் வாகனத்தில் வருகிறார்கள், அவர்களின் அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் உள்ளே என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தொடர்பாகவும் விரிவாக முதலமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த சமயத்தில் அவரது அலுவலகத்திற்குள்ளாக அமலாக்கத்துறை நுழைந்து கோப்புகளை கைப்பற்றிய நிலையில் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலும் வேலூரில் ஈடி ரெய்டு நடைபெற்று வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.